ஹாய். இன்றைக்கி ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனையை தலையில் வச்சு அதை மண்டையை குழப்பிகிட்டே அலைவாங்க. நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நாம் எப்படி சால்வ் பண்ணுறது, இதை விட்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டால், நாம் குழந்தைகளுக்கு ஒரு டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுப்போம். எந்த இடத்துலேருந்து பொருளை எடுத்தியோ அதே இடத்துல திரும்ப வை அப்படிங்கிறது தான். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸில் எனக்கும் மேனேஜருக்கும் ஒரு பிரச்சனை, அது ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கும்போது நான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் என்னோடய ரூமுக்கோ வீட்டுக்கோ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, கோபம் அதிகப்படும், பதட்டம் அதிகமாகும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையை மேனேஜர் மேலே தூக்கி வச்சுருவோம். மேனேஜர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டுக்கோ போயிருப்பார். அந்த பிரச்சனையை அவர் மேலே வச்சு விட்ருங்க. பிரச்சனை அங்கே தானே இருக்குது, நாம் இங்கே இருந்து சண்டை போட முடியாது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை அங்கே வைங்க. வைக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு உள்ள தூரம் அதிகமாகும். பிரச்சனை எங்கே இருக்குது, மேனேஜர் மேலே இருக்குது. சரி, அந்த தூரம் அதிகமாகும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் மைண்டு மேலே அந்த பிரச்சனையை வெயிட்டாக தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் மைண்டை வேலை செய்ய விடாமல், ஒரு நிம்மதியாக இருக்க விடாமல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்கள் மைண்டு ஒரு டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், ஒரு தீர்வையும் கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனையை நீங்கள் அங்கே தூக்கி அவர் மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மைண்டு அதை தூரத்துலேருந்து பார்க்கும். அதுக்கு இந்த சுமை இல்லை, அதனால் அது தன்னுடைய வேலையை ஃப்ரீயாக பண்ணி இது இத்தகைய பிரச்சனை, இதை இப்படி ஃபேஸ் பண்ணலாம், இப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அதுக்காக அந்த பிரச்சனை இல்லாமல் போயிருமா, அந்த பிரச்சனை இருக்கும். அதை உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்து யோசிச்சுக்கிட்டு அங்கே ஆஃபீஸுக்கு போகும்போது அப்பவும் நம்ம அதை பற்றி யோசிக்காண்டாம். மேனேஜரை பார்க்குறோம், அப்பவும் அதை பற்றி இது பண்ண, அந்த டாப்பிக்கை நம்ம எப்போ பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருதோ அப்போ அந்த பிரச்சனையை எடுங்க. அப்போது நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க, நல்லா சிந்திச்சிருப்பீங்க, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. அப்போ யூ வில் பி மோர் பவர்ஃபுல் தேன் யூ வேர் பிஃபோர். ஒரு பாக்ஸர் இருக்கிறாரு, அவர் ஐயோ அந்த நமக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுற ஒரு பெரிய திறமைசாலியில் நான் அவரை எப்படி நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு டென்ஷனில் இருந்தால் மறுநாள் காலையில் 2 ஷாட்லேயே கீழே விழுந்துருவார். அதே மாதிரி நம்ம பலத்தை அதிகப்படுத்தும் போது அந்த இடத்துல மட்டும் அதை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு முந்தைய மைண்டு சிந்திக்க வேண்டியெல்லாம் சிந்திச்சிடும். அந்த இடத்துல நாம் அவரை க்ளீனாக நாக் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நாம் தலையில் சுமக்கிறது, இப்போ கையை பக்கத்தில் வச்சு பாருங்கள், ஒன்றும் தெரியாது. கையை இப்படி தூரமாக வச்சு பாருங்கள், உங்கள் மைண்டு அழகாக அதில் உள்ளதை ரீட் பண்ணும், அதனுடைய தன்மை என்னங்கிறத சொல்லும், இன்னும் கிளியராக மைண்டு ஒர்க் பண்ணும். இதுதான் அந்த டெக்னிக். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.